வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் நடிகர் சிங்காரவேலன். இது வந்து கைனி கிளப் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கலையோடு சேர்ந்த சமையல் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான். இப்போ வந்து நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நேயர்களே, நம்ம எப்பொழுதுமே வந்து நிறைய கலையோடு சேர்ந்த சமையல் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து கடல் நண்டை வந்து எப்படி நம்ம கிரேவி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். முதல்ல வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டோம். நேயர்களே, நாம் எண்ணற்ற கலைஞர்களை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய சிறப்புகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். அதே போல் இன்று வந்திருக்கிற கலைஞர் மிக சிறந்த அற்புதமான கலைஞர். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர், பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய அப்பா மிக சிறந்த தவள் வித்வான். அவரையும் மேலே மிகப்பெரிய வித்வான். ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனையாகமங்கிற போல் இவர் ஒரு சிறந்த ஒரு தவள் கலைஞர். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அவரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயம் அரைச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சால் சுவை நல்லாயிருக்கும். அது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்ல வணங்கணும். பாருங்கள், கெட்டியாக இருக்குது, இன்னும் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனு அதுவும் போட்டு நல்லா வணக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள் போடணும். மிளகாய்த்தூளை வந்து நம்ம இப்போ போட்டுக்குவோம். அது ஒரு டீஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிற பின்னாடி இப்போ நம்ம வந்து நண்டு போடுறதுக்கு அது தயாராகிடுச்சு. அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நண்டு போட்டுருவோம். கடல் நண்டு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நாட்டு நண்டு அது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் கடல் நண்டுங்க வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. நம்ம வாங்கி சமைக்கலாம். அப்படியே புரட்டி அந்த மசாலா எல்லாம் அந்த நண்டுக்குள்ளே போய் எல்லாம் ஏறணும். இப்போ வந்து தேங்காய் விழுதை சேர்த்துக்கணும். நல்ல நைஸாக அரைக்கப்பட்ட தேங்காய் விழுது நம்ம சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ வந்து நான் மாவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அற்புதமான கலைஞரை கூடுவோம். வாங்க மிஸ்டர் சண்முகம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்பவுமே ஒவ்வொரு கலைஞர்களை நம்ம கூப்பிட்டு கௌரவிக்கிறது நம்ம வழக்கம். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மாவட்டத்திலே ஒரு சிறந்த தவள் வித்வான், பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்து நீங்கள் இந்த துறையில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. திருவையாறில். ஆமாங்க. எங்கள் கிருஷ்ணகிரி இசைப்பள்ளியில் நான் வாத்தியாராக இருக்கேன். எங்கள் இசைப்பள்ளியினுடைய ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சீனிவாசன் ஐயா அவர்கிட்ட சீனிவாசன் ஐயா வந்து உங்களுக்கு குருவாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட படிச்சிருக்கிறீங்க. அடிப்படை கல்வி படிச்சுட்டு நீங்கள் அப்புறம் வந்து தஞ்சாவூர் கோவிந்தராஜ் அண்ணார்கிட்ட இருந்தேன். தஞ்சாவூர் கோவிந்தராஜ் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்து நீங்கள் அந்த பயிற்சி எடுத்துருக்குறீங்க. இப்போது நார்மலாக இங்கே வந்து தவுள்வாசி எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா நீங்கள் அதுலேயே வந்து படித்தவர், பட்டம் பெற்றவர், இளங்கலையும் முதுகலையும் பட்டம் பெற்ற ஒரு கலைஞர் நீங்கள்.
இதில் என்ன வித்தியாசம்? எப்படி கர்நாடகியில் பயிற்சி எடுத்துருக்கிறீங்களா இல்லை தவுளுக்குன்னு தனியாக இது ஒரு பாடம் இருக்கா? இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நேயர்களுக்காக நாங்கள் கேட்குறோம். இதில் வந்து கிராமிய கலைன்னு ஒன்று இருக்குது. ஆமாம். கர்நாடகன்னு ஒன்று இருக்குது. ஆமாம். அதில் வந்து கிராமியத்துக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து வேறு மாதிரி வரும். கர்நாடகத்துக்கு வந்து ஆதித்தாளம், ரூபகத்தாளம், கண்ட சாப்பு, மிஸ்ர சாப்பு இந்த மாதிரி வரும். கிராமிய கலைன்னும் போது அது வந்து அது வேறு ஒரு இதாக இருக்கும். இதுக்கு அதுக்கும் மாறுபட்டது தான். இது பயிற்சியில் தான் உங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியும். ஆமாம். ஏன்னா நீங்கள் வந்து முறையாக பயின்றவர்ன்றதுனால நான் அதை கேள்வி கேட்டேன். இப்போ வந்து நீங்கள் படித்ததில் எது நல்ல சிறப்பாக இது ஒரு 2 வாசி காட்டுங்களேன் மக்களுக்கு. இது நிறைய இருக்குது. ஒரு சிலது சிலது இது வந்து முதல்ல வந்து கச்சேரி ஆரம்பிக்கிறவுடைய முறை. ஓகே ஓகே. இது முதல்ல ஆரம்பிப்பாங்க. துவக்கணும் அவங்களுக்கு ஒரு பாணி வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு நடை இருக்கும், அந்த பாணியில் ஆரம்பிப்பாங்க. நான் இந்த இதை வச்சு இப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அப்படியே வாசிங்களே ஒரு ரெண்டு நடை நேயர்களுக்கு சொல்லி இது என்ன நடை, தாளம் என்ன அதுங்கிற சிம்பிளாக வந்து ஒரு 8 கண்டம் இருக்குது. அதுதான் பேசிக்காகவே எல்லாருமே இது பண்ணுறது. அதை நான் ஒரு முறை புரியுற மாதிரி பாடி காட்டிட்டு அப்படியே வாசிக்கிறேன். தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு மீ தக்க ஜொன்னு தத்திய கேட்டாக்கும் 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 தா. இது வந்து 8 கண்டம். இது வந்து பேசிக்காக வந்து இசைப்பள்ளி, இசை கல்லூரி, இப்போ எங்ககிட்ட கற்றுக்கிற பசங்க எல்லாருக்குமே நாங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போம். இதே வந்து அடுத்து சொல்ல வாசிக்கணும் போது முன்னா வாசிச்சதும் அதே 8 கண்டம் தான், இப்போ வாசிக்கிறதும் 8 கண்டம் தான். ஆனால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். வித்தியாசம் தத்திய கேட்ட கண்ணு வந்து இது 5 சொல்லு தான், இது 5 சொல்லு தான். ஆனால் வந்து சொல் ஒன்றா இருந்தாலும் சுவை வேறையாக இருக்குது. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் வந்து 5 நடை இருக்குது. தாளங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக 5 தாளம் அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் வந்து கொன்னக்கோல் எல்லாம் சொல்லுவீங்க போல இருக்க? இல்லை, தாளங்களை சொல்கிற தாளங்கள்னு வரும்போது இல்லை, தாளம்னா இப்போ அவங்களுக்கு அது சொல்லுவாங்க. நமக்கு இது வந்து அதை தாளம் போது பேசிக்காக வந்து ஒரு 5 தாளம் தெரிஞ்சிருக்கணும். ஆதி தாளம், ரூபக தாளம், கண்ட தாளம், மிஸ்ர தாளம், சங்கீரண தாளம். இது 5 தாளமும் பேசிக்காக ஒரு கலைஞருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ரைட்டுங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த தாள அடிப்படையில் வாசித்தாலும் சிறந்த கலைஞர்கள்லாம் கற்பனையாக இன்னும் சேர்த்து வாசிக்கிறாங்களாமே, அது எப்படி? அதையும் வந்து ஒரு அளவு தான். ஓஹோ. தாளத்தின் அளவு. இப்போ நான் வந்து ஆதித்தாளம் தான் சொன்னேன் இல்லைங்களா, 8 அச்சரம் ஆதித்தாளத்துக்கு. ஆதித்தாளம் 8 அச்சரம்னா ஒரு தட்டுக்கு வந்து 4 சொல்லு பேசும். ஓஹோ. தக்க திம்மி 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 தக்க திம்மி. 8 அச்சரத்துக்கு ஒரு அச்சரத்துக்கு 4 சொல்லுன்னும் போது 8 அச்சரத்துக்கு 32 சொல்லு. அப்போ 8 அச்சரத்துக்கு 32 சொல்லு அடங்கும் போது ஒரு ஆவர்த்தனத்துக்கு 32 சொல்லு, 2 ஆவர்த்தனத்துக்கு 64. அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் கற்பனையாக வாசிச்சுட்டு போகிறது. ஓ, இதுதான் கற்பனை. இதுதான் கற்பனை. ஒரு அளவு வச்சுப்பாங்க, 8 வச்சுக்கிறாங்கன்னா 8 8 8 16 16 16 32 இப்படி அப்படியே கற்பனையாக போயிட்டு இருப்பாங்க. அது வந்து அந்த கற்பனை எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அது என்னுடைய குருநாதர், இப்போ இங்கே அவர் கோவிந்தராஜ் சார், இங்கே நம்ம இருக்கிறாரு கிருஷ்ணகிரி வன்னிகுளம் சீனிவாசன், மன்னார்குடி வாசு, இப்படி அவங்கெல்லாம் வந்து கற்பனை. ஓ, இவங்கெல்லாம் பெரிய பெரிய வித்வான்கள். இவங்கெல்லாம் அவங்க கற்பனையாக கற்பனையாக அவங்க வந்து விட்டாங்கன்னா கூட ஒரே தகவல் 1 மணி நேரம் கூட அவங்க கற்பனையாக வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த வித்தியாசம். ஆமாம். இது எப்போ எந்த வயசுலேருந்து இதை கற்றுக்குறீங்க சண்முகம்? இதை நான் வந்து 6வது படிக்கும் போது இருந்து இதை கற்றுக்கிறேன். ஆனால் 6வது தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே என்னால்
இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது ஒரு கல்வி, இது ஒரு கல்வி தான். கல்வினாலும் இது வந்து நீங்கள் பட்டயப்படி படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் சாதாரணமாக கல்லூரியில் படித்தோம், நீங்களும் ஒரு கல்லூரியில் இசைக்கல்லூரியில் படித்த பயின்றவர் தான். ரெண்டுக்கு வித்தியாசம் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் தான் என்னுடைய இது கிடையாது, எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் அப்படியே அந்த பாரம்பரியமாக நீங்கள் வந்தாங்க. அப்போ அது இப்போ நான் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். சரி, இது உங்கள் குடும்பத்தில் உங்கள் எத்தனை பசங்க இருக்காங்க? அவங்க ஏதாச்சும் அவங்க கற்றுக்குறாங்களா? நீங்கள் எத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க? நான் தவுளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 7-8 பசங்களை நான் இது பண்ணியிருக்கேன். அப்பா வந்து பம்பையில் ரொம்ப ஃபேமஸ். அவர் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேருக்கு மேலே அவர் இதை சொல்லி கொடுத்தாரு. அவர் வாழ்நாள் சாதனையாளர். அவர் மாணவர்களை உருவாக்குறது அவருடைய வாழ்க்கை லட்சியம். அவரோடு நான் நிறையா பயணித்திருக்கிறேன், அது எனக்கு நன்கு தெரியும், மற்ற நேயர்களுக்கும் தெரியும். நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு நடையை ஒரு 5 நிமிஷம் நேயர்களுக்காக வாட்சி காட்டுங்களேன். சண்முகம், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கலைஞர்களோடு இந்த நண்டு இதுவரை சாப்பிட்டதுன்னு வேறு சொல்கிறேன். உப்பெல்லாம் இருக்கா? உப்பு காரெல்லாம் அழகாக இருக்குது. இது கூட சாதம் தான் ஒன்று நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சாப்பிடுவோம். சரி. ரொம்ப அருமை, ரொம்ப அற்புதம், ரொம்ப அருமையாக வாசிச்சிங்க. நாங்கள் மட்டும் சந்தோஷப்படல, பார்க்குற நேயர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க ஐயா, நன்றி. நேயர்களே, நமது கைனி கிளப் நிகழ்ச்சியில் எண்ணற்ற கலைஞர்களை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இது என்ன, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன, சமையல் பண்ணுறது மட்டுமே நோக்கம் இல்லை. சமையல் ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான். கலைஞர்களை நாம் அறிமுகப்படுத்துவது, இந்த கலையை மேலும் எடுத்துக்கொண்டு செல்வது, மக்களுக்கு நேயர்களுக்கு உங்களுக்கு கலைஞர்களை அறிமுகப்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். கலையை வளர்க்க வேண்டும் என்றால் கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும். கலைஞர்களை பாதுகாத்தால் தான் கலை வளரும். அந்த நோக்கத்தில் தான் இந்த கைனி கிளப் நிகழ்ச்சி ஒவ்வொரு கலைஞர்களாக உங்கள் மத்தியில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். உங்களுக்கு இந்த கலைஞர்களை பற்றியும் மேலும் ஏதாச்சும் கருத்துக்கள் விரும்புவதாக இருந்தால் இந்த கைனி கிளப் நிகழ்ச்சியின் மூலமாக கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கணும். மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு சிறந்த கலைஞரை உங்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நன்றி, வணக்கம்.